நாங்கள் காதலிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வேற வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பெருமாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன். திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன். அப்படி பெருமாள் ரிலீஸ் ஆக வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. ஏதாவது சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்ன இன்டராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருந்தேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமா அது ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்து போவேன். அதனால வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள், அப்பா இல்லை. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பெருமாள் ஹிட்டான உடனே எதை பத்தி யோசிக்காம ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சோம், அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்ப இருக்கும். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போல, அந்த வீட்டை பத்தி எதையும் யோசிக்கவும் போல, வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும் இது எப்படி ஆகணும் எதுவுமே யோசிக்கல, வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க